ஸோ லாவண்யாக்குன்னு வாங்கின கடன் இருக்கு இல்லையா, அந்த கடனுக்கு வந்து இஎம்ஐலாம் நான் கரெக்டாக கட்டியிருந்தேன். ஸோ 2025ல பார்த்தீங்கன்னா, அவங்க கரெக்டாக அவங்க காசு குடுக்கலன்னாலும், அந்த ஜான்வரி மாதத்துலேருந்து மே மாதம் வரையும் நான் கரெக்டாக இஎம்ஐஸ் எல்லாம் நான் பே பண்ணியிருந்தேன். ஈவன் அவங்க 2024 டிசம்பர் மந்த்து கூட ரொம்ப ப்ராப்ளம் பண்ணி தான் அவள் குடுத்தா. இத்தனைக்கும் நவம்பர் மந்த் அவளுக்கு நான் மறுபடியும் ஒரு 3 லேக்ஸ் டாப் அப் லோன் போட்டு குடுத்தேன். அப்படி போட்டு குடுத்தும் என் காசே கூட எனக்கு குடுக்கறதுக்கு அவள் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணி தான் குடுத்தா. ஸோ அப்புறமா 2025 டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா, அவங்க என்னை வந்து உதறி தள்ளிட்டு ஃபோன் எல்லாமே எடுக்காம, ஃபோனெல்லாம் டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு அவங்க அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்ஸ்காண்ட் ஆக பார்த்துட்டாங்க. நல்லாவே ப்ரீ பிளான் பண்ணி தான் அவங்க என்னை ஏமாற்றிருக்காங்க. ஸோ 26 லேக் அவளுக்கு நான் அனுப்பியிருக்கேன், ஓகேவா. அதுக்கு நான் ரொட்டேஷன் பண்ணி அது இதுன்னு சொல்லி 35 லேக்ஸ் 40 லேக்ஸ் கிட்ட லோன்ஸ் ஆகிப்போச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். ஸோ அத்தனை லட்ச ரூபா, ஸோ 40 லேக்ஸ் லோனுன்னு சொல்லியிருந்தேன்ல ரொட்டேஷன் பண்ணதில், இருக்கும்னு நினைக்கிறேன் 34-35 லேக்ஸ் ஆச்சும் இருக்கும் எல்லாம் சேர்த்து ரொட்டேஷன் பண்ணதில். அதில் ஆல்ரெடி நம்ம அசல்லாம் தீர்த்துருப்போம், அதெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கும். இருக்கும் 38 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 40 லேக்ஸ் கிட்டன்னு வச்சுக்கோங்களேன். அது அசல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இல்லையா. அதை தாண்டி நான் மே 2025 நான் கரெக்டாக இஎம்ஐ கட்டுறது நிறுத்திட்டேன். ஜூன் மாதத்துலேருந்து நான் கட்டாமல் என்னால் இனிமேல் கட்டினா வேஸ்ட்டுன்னு சொல்லி தோணுச்சு. ஜூன் மாதம் 2025 அவங்க காசு திருப்பி கொடுத்துட்றதா சொன்னாங்க. ஆனால் ₹1 கொடுக்கல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு டோட்டலாகவே ஆப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. ஸோ நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டாங்க. ஆனால் பொய் சொல்லியிருக்கா அவள். அட்லீஸ்ட் எங்களால் முடியாதடா, நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரப்பாருடா, ஏதாவது சொல்லியிருக்கலாம். அது வந்து பொய் வந்து சொல்லி என்னை ஹர்ட் பண்ணி அனுப்பிடுச்சு. ஸோ அவங்க காசு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிய வந்ததுக்கப்புறம் தான் ஜூன் 2025லேருந்து இப்போ ஏப்ரல் 2026, நாட் ஈவன் 1 இயர், இந்த 1 இயர்க்குள்ளே இத்தனை லேக்ஸையும் நான் தீர்த்துருக்கேன். நான் இது ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு பேங்க்குக்கும் எனக்கு வந்து செட்டில்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நான். ஏன்னா எத்தனை பேர் வீட்டுக்கிட்ட வந்து சத்தம் போட்டிருக்காங்க, ஃபோனில் சத்தம் போட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 100 கால்ஸ் வந்தது. என்னுடைய வேலையை வந்து இது எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணுச்சு. நான் கண்டினியூஸாக இதுக்கெல்லாம் எஃபோர்ட்ஸ் எல்லாம் போட்டு அவங்கள மீட் பண்ணி இவங்கள மீட் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்து நேரில் மீட் பண்ணி எத்தனையோ வந்து அக்கப்போர், எத்தனையோ வந்து கோர்ட்லேருந்து நோட்டீசஸ் வந்திருக்கு, எத்தனையோ இதை தாண்டி பயந்து நான் அவங்கக்கிட்ட நான் வந்து டீல் பண்ணி பர்சன்டேஜ் வந்து காமிக்க தேவையில்லைன்னு பார்த்தேன். பட் இப்போ வந்து நான் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து செட்டில்மெண்ட் பண்ணேன்றது நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ ஒரு சிலதெல்லாம் பாருங்கள், 87% கிட்டலாம் கூட இருக்குது, ஓகேவா. அது எந்த இது 87 தெரியல. அசலை கம்பேர் பண்ணுறப்ப 87%. ஆனால் அசலுக்கு வந்து இவங்க வட்டி போட்டு வச்சுருந்தாங்கள, மேபி அது இங்கே குறைஞ்சிருக்கலாம் அந்த பர்சன்டேஜ் வைஸு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 29%லேருந்து மேக்ஸிமம் நமக்கு 59% வரையும் கட்டியிருக்கேன் பாருங்கள், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து அந்த சிஎஸ்ஆர் காப்பி அவங்களுக்கு கொடுத்த இந்த என்னுடைய கசினுக்கு தான் நான் இந்த காசெல்லாம் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் ப்ரூஃபும் இருந்தது. அது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு பேங்கர்ஸ்க்கு புரிய வச்சு மெயில்ஸ் எல்லாம் அனுப்பி அந்த மெயிலை டிராஃப்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நான், ஓகேவா. அதனால தான் இப்போ இந்த லோன்ஸ் எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் எனக்கு கிடச்சது, ஓகேவா. ஸோ நான் செட்டில்மெண்ட் பண்ண டேட்டெல்லாம் கூட இதில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அவங்க ஏமாத்துனாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச அடுத்த 1 வருஷத்தில் நான் இவ்வளோ பெரிய கடனை நான் தீர்த்துருக்கேன். என்ன வந்து பிச்சைக்காரன்னு பேசுகிறாங்க. என் ரிலேட்டிவ்ஸில் ஒரு சில நாய்ங்க பேசுதுங்க, என் நெய்பர்ஸில் பல நாய்ங்க பேசுதுங்க. யார் பிச்சைக்காரன்? அவங்க இந்த மாதிரி பேசுகிறதுனால அவங்க தான் கடைசி வரையும் பிச்சை எடுக்க போகிறாங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. இவங்கெல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. அப்பன் பேர் தெரியாதவன், தேப்பையன், பைத்தியக்காரன், ஃப்ரீலான்சரு, $100 வரும், அவர் வீடு 1 கோடி ஆகும், அவன் வீடு இடிக்க போகிறாங்களாம். எத்தனை பேச்சு. நான் தான் கிடச்சேனா? ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுங்க. எனக்கு பாத்ரூம் போனால் கூட பதட்டமாக இருக்குது. ஹார்ட் பீட்டெல்லாம் பயங்கரமாக ரைஸ் ஆகுது. ஸோ இப்போ இவங்க கண்டினியூஸாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நெய்பர்ஸில் கூட.
அப்போ இங்கே இருக்கவங்களும் இப்படி இருக்காங்க. அப்போ எத்தனை பேர் நம்ம யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம சொந்த கதை எல்லாத்தையும் நான் வந்து பப்ளிக்காக எக்ஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் எத்தனை ரிலேட்டிவ்ஸ் வயிற்றுல கொட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுலேயுமே எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை பார்த்து பொறாமப்பட்டு அவங்க அவங்க வயிற்றுல கொட்டியிருப்பாங்க. ஸோ எத்தனை பேர் கண்ணு என் மேலே பட்டிருக்கு பாருங்களேன். எனக்கு சுற்றி போட கூட ஆள் இல்லை கடைசியாக. ஸோ மொத்தமாக அந்த ஜான்வரி மாதத்துலேருந்து மே மாதம் வரையும் கட்டின அந்த இஎம்ஐஸு, அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் பண்ணது, இது எல்லாமே சேர்த்து அரௌண்டு 23 lakhs நான் பே பண்ணியிருக்கேன். அதுக்கு அவங்க வெய்வ் ஆஃப் கொடுத்தது வந்து 18.5 lakhs வெய்வ் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 ப்ளஸ் இந்த ஒரு 19 கூட 33, அப்புறமா 42 lakhs கிட்ட வருது. மொத்தமாக 42 lakhs நான் வந்து வித்தின் 1 year அவங்க இனிமேல் நமக்கு வந்து தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நானாக வந்து ஸ்டெப் எடுத்து நான் தீர்த்துருக்கேன். ஸோ எனக்கு சாலிடாக 23 lakhs எனக்கு வீண் போயிருக்கு. இந்த 23 lakhs நான் வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அதனால் அந்த லாவண்யம் உதவி இந்த கணக்கெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு வட்டியோடு சேர்த்து கொடுக்குதா இல்லைனா என்ன பிடுங்குதுன்னு பார்க்குறேன். அது எப்படி மனசாட்சி இடம் கொடுக்குதுன்னு தெரியலையே. நான்லாம் வந்து எல்லா விதத்துலேயுமே நல்லா இருந்தே சம்டைம்ஸ் தூக்கம் வர மாட்டேங்குது. ஏதோ ஒன்று மனசில் போட்டு ஆறாத என்ன சொல்கிறது வடுவாக இருக்குது. இவங்களுக்கெல்லாம் எப்படி இவ்வளோ பாவம் பண்ணி அவங்களால தூங்க முடியுது? அவங்க அம்மாவை அனாதைன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு ஆசிரமத்தில் சேர்த்து செத்தா கூட சொல்லாதீங்கன்னு சொல்லி விட்டுட்டு வந்தவங்க தான் இவங்கெல்லாம். அதனால் இவங்களுக்கெல்லாம் மனசாட்சி வந்து இல்லை, சுத்தமாக இல்லவே இல்லை. இவங்களாம் பயங்கர செல்ஃபிஷ்ஷு. அவங்களுக்கு அவங்க புருஷன் பொண்டாட்டி அவங்க பிள்ளைங்க நல்லா இருந்தால் கூட போதும். அதனால் பெற்றவங்க தேவையில்லை, வளர்த்தவங்க தேவையில்லை. ஸோ அத்தை கிட்ட வளர்ந்து அத்தை பையனை வந்து தூக்கி வளர்த்து அவனை வந்து சின்ன வயசுலேயே நிறைய டார்ச்சர் பண்ணி அவன் வளர்ந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட பிடுங்கி தின்றா பார்த்தியா? இப்படியும் வந்து ஒரு கூட்டம். இதில் வேற இன்னொரு புறம்போக்கு எங்கள் அப்பனோட அண்ணன் பொண்ணு, நொண்ணம் பொண்ணுங்க. அம்மாவோட அண்ணன் பொண்ணும் கழிச்சடை, அப்பாவோட அண்ணன் பொண்ணும் கழிச்சடை. புறம்போக்குங்க. ஒன்றுத்துக்கும் தேராத நாய்ங்க. இதுங்களெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி நான் போட்டு விட்டுட்டேன்னா அதுங்களுக்கெல்லாம் சந்தி சிரிச்சிடும். அங்கெல்லாம் வந்து ஒரு தொழில் பண்ண முடியாது. வேறு ஏதாவது தான் தொழில் செஞ்சு பிழைக்கணும். இதுங்கெல்லாம் வந்து சேருதுங்க நமக்குன்னு வேணை பிடிச்சதுங்க. இன்னும் கடைசியாக அந்த ஹெச்டிஎஃப்சிக்கு வந்து 3 பேமெண்ட்ஸாக கேட்டிருக்கேன். அதுக்கு இன்னும் 70,000 வேறு கட்டி தொலையணும். அதனால் அடுத்த மாதமும் அதுக்கு அடுத்த மாதமும் வந்து பணம் அரேஞ்ச் பண்ணணும். ஆல்ரெடி என்கிட்ட இருப்பு இவ்வளோ இருக்குது, நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சேர்த்த காசுன்னெலாம் வேறு சொல்லியிருந்தேன்ல. அதிலிருந்து தான் ஏதாவது மெச்சூரிட்டி ஆகி தொலையும், அதை எடுத்து தான் கட்டி தொலையணும். மறுபடியும் நமக்கு வரும்னு சொன்ன காசில் குறைய தான் போகுது. வாட் எவர் இட் இஸ். நம்ம என்ன பொழைக்க தெரியாமையாக இருக்கோம்? எவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்ம வந்து வாழ்ந்து காமிச்சிருக்கோம். என்ன போய் பிச்சைக்காரன்னு ஒரு நாய், நாக்கில் நரம்பில்லாத நாய் பேசுது. நாயின்னு சொன்னால் நாய்க்கு தான் கேவலம். அதுக்கு வேறு நாய் என்ன ரொம்ப பிடிக்கும். தெருவில் இருக்கிற நாயெல்லாம் எடுத்து வீட்டில் வச்சுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்குது. இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல அந்த மூதேவி. ஆனால் இது வந்து ரொம்ப மோசமான பொம்பளை. அது பார்த்துச்சுன்னா அதுங்களுக்கெல்லாம் உரைக்கணும். சோறு தின்னுதுங்களா, உப்பு போட்டு தான் தின்னுதுங்களா, என் வயிற்றுல கொட்டிக்கிச்சுங்களே, அதுங்களுக்கு என்ன தான் என் மேலே காண்டு. பிடிக்கலன்னா ஒதுங்கி போய் தொலையணும். சும்மா வந்து நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன அவங்க நோண்டதுனால தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? பாம்புக்கு பல்லில் தான் விஷம், மனுஷங்களுக்கு உடம்பெல்லாம் விஷம்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதுதான் உண்மையாக போச்சு கடைசியாக. இந்த லாவண்யெல்லாம் பண்ண வேலையெல்லாம் பார்த்தா உடம்பெல்லாம் விஷம். ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, நீ வந்து கடனை உன் பேரில் வாங்கியிருந்தாலும் அதை நீ வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்த, அவங்க வந்து உன்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, நீ எதுக்கு அதுக்கு நீ கட்டுற, நீயும் ₹1 கட்டாமல் நீயும் வந்து ஆப்ஸ்காண்ட் ஆகிடு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்னால் ஆக முடியாதுங்க. நான் மற்றவங்கள மாதிரி வந்து புறம்போக்கு கிடையாது, பிச்சைக்காரங்க கிடையாது. இவங்க பேங்குக்காரங்களாம் வட்டிக்கு வட்டி போட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கன்னா கோர்ட்டு என்ன சொல்லும்? என்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குதுன்னெலாம் பார்க்க சொல்லும். அப்படி சுற்றி இப்படி சுற்றி என் பேரில் ஒரு சொந்த வீடு இருக்குது, அதுக்கப்புறம் என் பேரில் எஃப்டிஸ்லாம் இருக்குதுன்னா, எப்படியா இருந்தாலும் நான் கட்டாமல் மட்டும் விட்டுருந்தேன்னா எனக்கு ரொம்பவும் பிரச்சனை. அதனால் என்ன சொல்கிறது, முள்ளில் வந்து புடவை சிக்கிக்கிச்சான், அதை பார்த்து பக்குவமாக தான் வெளியில் எடுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நான் பக்குவமாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வெளியில் வந்திருக்கேன். இதை நான் கட்டாமல் விட்டுருந்தேன்னா என்னுடைய வீட்டுக்கு வந்து பேங்குக்காரங்க ஒலை வச்சுடுவாங்க. ஸோ அது அட்டாச்மெண்ட் போட்டு விட்டுடுவாங்க.
ஸோ அதே மாதிரி எஃப்டிஸை அட்டாச்மெண்ட் போட்டு சீஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. கோர்ட்டில் இருந்து உத்தரவு வந்துருச்சுன்னா கோர்ட்டு சொன்னதை நம்ம கேட்டு தான் ஆகணும். ஸோ நான் நடு ரோட்டில் மறுபடியும் விழ எனக்கு பிடிக்காதுங்க. ஏன்னா மறுபடியும் என்னாலலாம் ரெண்டட் ஹவுஸ்லலாம் போயிட்டு குப்பை கொட்ட முடியாது, பாத்ரூம்க்கெல்லாம் க்யூவில் நிற்க முடியாது, ஒரு ஹால் கிச்சன்லலாம் நான் என்னால் போய் வாழ முடியாது. நான் அதிலிருந்து 2 பிஹெச்கே ஃப்ளாட்டுக்கு லீஸுக்கு மாறினேன். அந்த சொஃபிஸ்டிகேஷன்லேருந்து 3 பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் வந்தேன். இவ்வளோ சொஃபிஸ்டிகேஷன் பார்த்ததுக்கப்புறம்லாம் நான் அந்த மாதிரிலாம் மறுபடியும் நான் பிளாட்ஃபார்மில் போய் விழுந்து கிடக்க முடியாது. அதனால் என்ன பேசுகிற பிச்சைக்காரங்க மாதிரியெல்லாம் என்னால் இருக்க முடியாது. அதுங்க பிச்சைக்கார வாழ்க்கை வாழுதுங்க. அதனால தான் கஷ்டத்தோட கஷ்டமாக நான் தீர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த காசு அந்த சனியன் கொடுக்கணும். நான் கட்டின காசு 24 லட்சம் கட்டியிருக்கேன். அதுக்கு வெய்வ் ஆஃப் 18 லட்சம். இந்த 23 லட்சமும் அந்த ஒரு 18 லட்சமும் சேர்த்து அந்த லாவணியை கொடுக்க சொல்லுங்கள், எனக்கு வட்டியோடு சேர்த்து கொடுக்க சொல்லுங்கள். அதே நேரத்தில் இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோடு நம்ம காசு கொடுத்து உதவணும். அவங்க தான் கேட்டு கேட்டு வாங்கினாங்க. இந்த மாதிரி நம்பிக்கையாக கொடுத்த ஒருத்தனையே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போனது எந்த அளவுக்கு ஏற்புடையது? இவங்கெல்லாம் மனுஷங்களா, இவங்கெல்லாம் மிருகங்களா? இவங்க பண்ணது கரெக்டாக தப்பானோ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ யூடியூப்பில் ஒரு சில அட்வொகேட்ஸ் எல்லாம் நான் கால் பண்ணி நான் கன்சல்டேஷன் போய் பேசிட்டு வந்தேன். அவங்க எல்லா கதையும் கேட்டுட்டு, ஓஹோ 25 லேக்ஸா, அப்போ அதுக்கு 10% கொடுங்க கமிஷன், 25 லேக்ஸ்க்குன்னா 2.5 லேக்ஸ் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செட்டில்மெண்ட் பேசி முடிச்சு தரோம்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு 2.5 லேக்ஸ் கொடுக்கறதுக்கு நம்மளே செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ஆனால் அவங்க அட்வொகேட் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு ரீசனபிள் செட்டில்மெண்ட் பண்ணித்தரேன் தான் சொன்னாங்க, பர்சன்டேஜ் வைஸ்லாம் சொல்லலை. இன்றைக்கி நானே எவ்வளவோ மெனக்கெட்டு நான் கஷ்டப்பட்டு நான் பேசி நான் இந்த மாதிரி இந்த பர்சன்டேஜில் நான் செட்டில்மெண்ட் வாங்கியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை நான் அட்வொகேட்டுக்கு போயிட்டு 2.5 லேக்ஸ் ஃபீஸை கொடுத்து நான் போயிருந்தா இதை விட கம்மி செட்டில்மெண்ட் வாங்கி கொடுத்துருப்பாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? நமக்கு நம்மளே நம்ம பேசி தீர்த்துக்கணும். நம்ம இருக்கிறது உண்மையை சொன்னால் போதும். நம்ம ஏமாத்தினா தான் வில்ஃபுல் டிஃபால்ட்டர்ஸ் கீழே வரும். நம்ம ஒன்றும் ஏமாத்தலை, நம்ம எல்லா ப்ரூஃபும் வச்சுருக்கோம். அதனால் நான் தைரியமாக இதை நான் தனியாகவே ஹேண்டில் பண்ணேன். அந்த அட்வொகேட் 2.5 லேக்ஸ் இந்த செட்டில்மெண்ட்டுக்கு கேட்டார். அதே போல் 50,000 அந்த செக் பவுன்ஸ் கேஸ் லாவண்யா மேலே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 3 லேக்ஸ் கொடுங்க, ஒரு பர்சன்டேஜ் தொகையை முன்னாடியே கொடுத்துருங்க, அப்போ தான் நம்ம ப்ரொசீட் ஆக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கோர்ட்டு கேஸுன்னா என்ன இன்றைக்கி நாளைக்கு முடிகிற கதையா? அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு என்னால் ஸ்ட்ரெஸ் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கெல்லாம் வாழ்க்கையை நான் காம்ப்ளிகேட் பண்ணிக்க விரும்பலை. அங்கங்கேயே தொடச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதனால் நான் தீர்த்துக்கிட்டது கரெக்டாக தப்பான்னு நீங்களே சொல்லுங்கள் மக்களே. ஆனால் அந்த இத்திஷ் பரதேசி லவடி கபால் எங்கே இருந்தாவது உட்காந்துக்கிட்டு என் வீடியோலாம் பார்க்க சான்சஸ் இருக்குது. இல்லைனா அவன் பையன் அந்த அவினாஷ் அந்த தருதலை பார்க்க சான்சஸ் இருக்குது. ஈவன் லாவண்யாவே கூட பார்க்க சான்சஸ் இருக்குது. லாவண்யா அக்கா, அந்த சொக்கா, அந்த ரிலேட்டிவ், இந்த ரிலேட்டிவ் எல்லாம் கூட நோட்டை விட சான்சஸ் நிறையவே இருக்குது. பட் வாட் எவர் இட் இஸ், இவங்க எல்லாருக்கும் நான் நடு ரோட்டுக்கு வந்துடுவேன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. நான் நடு ரோட்டுக்கு வரவும் மாட்டேன். அந்தளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்குது. அப்படியே நடு ரோட்டுக்கு வந்தாலும் அடுத்த ஒரு வருஷத்தில் நான் உழைச்சி நான் மறுபடியும் இதை விட பெருசாக சாதிப்பேன். அதை என் ரிலேட்டிவ்ஸு, என் நெய்பர்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால் நான் எவ்வளோ பெரிய ஒரு ரோல் மாடல்ன்றது அவங்களுக்கெல்லாம் நான் பெரிய ஆள் தான். எனக்கு நான் சாதித்தது ஒன்றுமே கிடையாது. எங்கள் அப்பா சொல்லுவார், கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லிட்டு, నేర్చుకున్నది ఆవగించ అంత సైజులో ఉంటుంది, నేర్చుకోవాల్సింది ఇంక ఎంతో ఉంటుంది అన్నట్టుగా చెప్తారు. அதாவது கடுகு அளவில் தான் நம்ம கற்றுக்கிட்டதாமா, கற்றுக்க வேண்டியது இன்னும் எவ்வளோ அதிகமாக இருக்குதாமா. அதனால் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாலாம் இந்த மாதிரி தான் சின்ன வயசுலேயே நல்லதெல்லாம் என் காதில் போட்டு தான் வளர்த்தாங்க. ஓகேவா? எங்கள் அப்பா வீட்டை விட்டுட்டு ஓடி இருக்கலாம். அதுக்கான ரீசனும் மென்டல் ப்ரெஷரு. ஸோ ஃபேமிலியில் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் இல்லாததுனால தான். எங்கள் அம்மாவும் கூட என்னை ஹர்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆக்சுவலாக எங்கள் அம்மா எத்தனையோ நல்லது என் காதில் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எங்கள் அம்மாவோ சரி, எங்கள் அப்பாவோ சரி, யாரையுமே அடுத்தவங்களை ஏமாத்தினதா எனக்கு தெரியாது. அவங்க செஞ்ச புண்ணியமாக இன்றைக்கி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் முன்னுக்கு வந்திருக்கேன். அதனால் எங்கள் அம்மா அப்பா எப்போயுமே யாருக்கும் என்ன சொல்கிறது, ஏமாத்தினது கிடையாது, யார் வயிற்றுச்சலையும் கொட்டிக்கிட்டது கிடையாது. ஸோ எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணியிருக்காங்க.
ஓகேவா? இன்னைக்கு நானும் வந்து லாவண்யாக்கு நான் நல்ல மனசோட தான் குடுத்தேன். அவ வந்து பொய் சொல்றா. யாரோ வந்து அப்பாவோட அண்ணன் பொண்ணெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறா. கண்ட கண்ட நாய் வந்து மலைய பார்த்து நாய் கத்த தான் செய்யும். அந்த மாரி கத்துச்சுங்க அதுங்கலாம். இன்னைக்கு அதுங்க பேசுனதெல்லாம் நெனச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேனா, இந்த 1 இயர்க்குள்ள நான் இவ்வளோ லட்சம் கடன நான் தீர்த்திருப்பேனா? சொல்லுங்க. யாரும் நமக்கு பிரயோஜனம் இல்லங்க. நம்ம கஷ்டத்துல நம்ம இருக்கப்ப கூட நம்மள பேசிட்டு போற கூட்டம் தான் அதிகம். உறவுக்காரங்க அட்டர் வேஸ்ட்.